Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிற டேட்டாஸை ஆர்டர் பண்ணி நம்ம பார்க்குறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நான் சாதாரணமாக ஒரு செலக்ட் குவாரி எழுதுறேன்னு வைங்களேன். ஸோ செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், ஒரு சாதாரணமாக ஒரு கோர்ஸுக்குரிய ஒரு செலக்ட் குவாரி எழுதிட்டேன். ஸோ எல்லா டேட்டாஸுமே இங்கே எனக்கு செலக்ட் பண்ணி வியூ ஆகிட்டுது. பட் இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வந்துக்கிட்டு எந்த டியூரேஷன் வந்துட்டு ஒரு சரியான ஓர்டரில் இருக்கணும். அதாவது குறைஞ்ச டியூரேஷன்லேருந்து கூடிய டியூரேஷனுக்கு இருக்க வேண்டிய ஓர்டரில் எனக்கு என்ன செய்யணும், இந்த கோர்சஸ் வந்துட்டு லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணுமாக இருந்தால் நான் என்ன செய்யணும், இந்த இடத்த நான் ஆர்டர் பைங்கிற சொல்கிற ஆப்ஷனை நான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆர்டர் பைன்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த காலமை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்ட நேமை நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பாருங்கள், அப்போ கோர்ஸ் டியூரேஷன்னு சொல்லி நான் நீங்கள் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரெண்டு விதமான கீவேர்டு இருக்கும், அசெண்டிங் அதே மாதிரி டிசெண்டிங்னு சொல்கிறது. அசெண்டிங்னு சொன்னால் குறைஞ்ச தானத்துலேருந்து கூடிய தானத்துக்கு உங்களுக்கு அலைன் பண்ணி தரும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், அசெண்டிங்குக்கு நம்ம ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்ல, ASCன்னு சொல்லி டைப் பண்ணால் போதும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு முதல் இருக்கும்போது இப்போ பாருங்கள், நான் தனித்தனியாகவே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரெண்டு குவாரியும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ முதலாவது இருக்கிறது பாருங்கள், இது ஆர்டர் இல்லாமல் நம்ம இன்சர்ட் பண்ண இந்த ஐடியோட ஆர்டர் படிக்க நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. பாருங்கள், இதில் 15 அதே மாதிரி 20 25 14 அதே மாதிரி 10 25 15 அடுத்தது 25 என்ற ஆர்டருக்கு இங்கே இன்சர்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ நாம் இங்கே ரெண்டாவது எக்ஸிக்யூட் பண்ண செலக்ட் குவாரி என்னது, செலக்ட் ஸ்ட்ரிக் ஃப்ரம் கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஆர்டரில் இந்த ஆர்டர் பை கோர்ஸ் டியூரேஷன் அசெண்டிங் ஆர்டர், அதாவது கோர்ஸ் டியூரேஷன் குறைஞ்ச தானத்துலேருந்து கூடிய தானத்துக்கு ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஆர்டர் மாறிட்டுது, இந்த கோர்ஸோட ஆர்டர் மாறிட்டுது. எப்படி மாறி இருக்கு, 10 14 15 15 20 25 25 25ன்னு சொல்லி குறைஞ்சதுலேருந்து கூடிய தானத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய ட்ரோஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி நம்ம டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்களா, இந்த டிசெண்டிங் ஆர்டருக்கு நம்ம என்ன செய்யணும், இங்கே DESC என்று சொல்லி டைப் பண்ணணும். நான் இப்போ ரெண்டையும் திருப்பி செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ முதலாவது இருக்கிறது as usual நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டாவது செக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் 25 25 25 20 15 15 அதே மாதிரி 14 அதே மாதிரி 10 என்று சொல்லி, அப்போ கூடிய தானத்துலேருந்து குறைஞ்ச தானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்திருக்கு, அந்த செலக்ட் குவாரி வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போது இதுதான் ஒரு ஆர்டர் பண்ணுறதுக்குரிய ஒரு வே. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட காலம்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட காலம்ஸை வச்சு நாம் எங்கே ஆர்டர் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வேணும், கோர்ஸ் 1 கோர்ஸ் 2 அதே மாதிரி கோர்ஸ் 3 என்று சொல்கிற ஆர்டரில் வேணும். அதே மாதிரி டெஸ்ட், ஸோ இந்த ஆர்டரில் வேணும். அதாவது நம்மளோட கோர்சஸ் வந்துட்டு அல்ஃபபெட்டிக் ஆர்டரை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற டியூரேஷன் எப்படி இருக்கணும்டா, இப்போ நான் சும்மா சாதாரணமாக செய்து காட்டுன்னு பாருங்கள். இப்போ நான் டியூரேஷனை விட்டுட்டு நான் நீங்கள் கோர்ஸ் நேமை வச்சு அசெண்டிங் ஆர்டர் பண்ணுறது. இப்போ நமக்கு இந்த செலக்ட் குவாரி தேவையில்லை. ஸோ அதனால் அதை அழிச்சு விட்டுட்டு இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணும்போது கோர்ஸ் 1 சரியான ஆர்டரில் இருக்குது, அதுக்கப்புறம் கோர்ஸ் 2 அதுக்கப்புறம் கோர்ஸ் 3 அதுக்கப்புறம் டெஸ்ட்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், டியூரேஷன் அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? 25 அதே மாதிரி 14 அதே மாதிரி 15 ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி இதை அலைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், நான் இங்கே என்ன செய்கிறேன், நமக்கு இந்த கோர்ஸ் வந்துக்கிட்டு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. நான் இப்போ கமா பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், கோர்ஸ்ட டியூரேஷன் கொடுத்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது எனக்கு கோர்ஸ் சரியான ஆர்டரில் இருக்குது, அதே மாதிரி கோர்ஸ் 2 சரியான ஆர்டரில், கோர்ஸ் 3 அதே மாதிரி டெஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள், எந்த ஆர்டரில் இங்கே அலைன் பண்ணப்பட்டிருக்கு, கோர்ஸ் 1 இருக்குது சரியான ஆர்டரில். அதே மாதிரி இந்த கோர்ஸ் 1ல் இருக்கிற கோர்சஸ் எப்படி மாறி இருக்குது பாருங்கள், அலைன்மெண்ட் மாறி 15 அதே மாதிரி 14 15 15 25 சொல்லி மாறிட்டுது. அதுக்கப்புறம் கோர்ஸ் 2 ஆர்டருக்கு வந்திருக்கு, அந்த ஆர்டரில் என்ன செய்திருக்கு 10 20 என்று சொல்லி மாறி இருக்கு.
அதே மாதிரி கோர்ஸ் 3 25, அதே மாதிரி டெஸ்ட் வந்துட்டு 25 சொல்லி நமக்கு அலைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது இது ஒரு முறை சரிங்களா. அப்போ நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் எண்டில் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் சில டைமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வந்துக்கிட்டு இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அதாவது கோர்ஸ் நேம் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டர், பின்னுக்கு இருக்கிற நம்பர்ஸ் ஆர்டர் இமேஜ். இப்போ எல்லாருமே கோர்ஸ் இருக்கிறதால அதுக்கப்புறம் என்னத்தை செக் பண்ணது 1 2 3 சரியான ஆர்டர் கொண்டு வருது. அப்போ நான் இதை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் வச்சுக்கிறேன். ஆனால் டியூரேஷன் எனக்கு கூடியத்துலேருந்து தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் இதை டிசெண்டிங் ஆர்டருக்கு சேஞ்ச் பண்ணி விட்ட முடியாது. இப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண முடியாது ஒரு காலமில். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், அதே கோர்ஸ் 1 டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்திருக்கிற டியூரேஷனை பாருங்கள், இது டிசெண்டிங்கோட கூடியத்துலேருந்து குறைஞ்சதுக்கு போயிருக்கும். பாருங்கள் 25 15 15 14 சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கோர்ஸ் 2 சொல்கிற 2 கோர்ஸ் 2s இருக்குது. அது எப்படி வந்திருக்கு 20 அடுத்தது 10, அடுத்த கோர்ஸ் 3 25. அதில் ஒரே ஒரு டேட்டா இருக்கிறதால 25ங்கிற டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே மாதிரி டெஸ்ட்லேயும் வந்துட்டு இது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் இதுதான் வந்துக்கிட்டு உங்களோட அசெண்டிங் ஆர்டர் அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரை நம்ம ஆர்டர் பையை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான மாதிரி நம்மளோட டேட்டாஸை அலைன் பண்ணி எடுக்கலாம், அதாவது ஆர்டர் பண்ணி எடுக்கலாமுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நீங்களும் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.